ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்ட எண், மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான நமது பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆன் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசி பலன்களும் நமக்கு தனித்தனி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டுங்க. மற்றவர்களுக்கு மனசார கூட எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றுவிட முடியும் என்று நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி திருநாளுங்க. பெருமாள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். எனவே மாலை நேரத்தில் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் அதை கடைபிடிக்கலாம். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் சனி பகவான் சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள். 8ஆம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் இன்றைய தினம் முழுவதும் இருப்பதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே. இன்று இரவு 11:33 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாக ரெஸ்ட் கிடைக்குங்க. இன்னைக்கு நீங்க முழுமையான ஓய்வை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ரொம்ப காலத்திற்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய வகையில் நீண்டகால அடிப்படையில் உங்களுக்கு சில முதலீடுகள் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். ஆனால் இன்றைய தினம் செய்ய வேண்டாம், நாளை வரை தள்ளி போடுவது நல்லதுங்க. புதுசாக எதுவும் இன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த டீமில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களது வேலைகளில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லா வகையிலும் இன்று தினம் நீங்கள் நேர்மையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. நாளை வரை தள்ளி போடுவது நல்லது நண்பர்களே. வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களை நீங்கள் எப்பொழுதும் போல செய்யலாம், அதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் புதிதாக ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது புதுசாக ஏதாவது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது இன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டாம் நண்பர்களே. நாளை முதல் நீங்கள் செய்து கொள்ளலாம். நாளை முதல் உங்களுக்கு சிறப்பான ஒரு கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இன்றைய தினம் நீங்கள் இரவு வழிபாடுகள் செய்து உங்களது மனதை கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு என்ற தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும். எனவே துளசி மாலை வழிபாட்டை நீங்கள் இன்றைய தினம் மேற்கொண்டு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் ஏகாதசி திருநாள் என்பதால் பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் முக்கியமாக சில 4 விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். முக்கியமாக முடிந்தவரை இன்றைய தினம் பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக நான் சொல்வது என்னன்னா, பேச்சை குறைச்சிக்கோங்க. இன்றைய தினம் நீங்கள் மிக அமைதியாக இருப்பது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. எனவே வாக்குவாதங்களை யாருடன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், கடுஞ்சொற்களை கூறிவிட வேண்டாம். 2வது பயத்தை மனசுல இருந்து விட்டு ஒழிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது நடந்துருமோன்னு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதையே நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு நேரத்தை வீணாக்குறது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தராது என்பதால் கண்டிப்பாக நீங்கள் பயத்தை விட்டொழிங்க நண்பர்களே, தேவையில்லாத பயத்தை. 3வதாக ரொம்ப பெரிய பேராசைப்பட வேண்டாம். சில பேர் உங்களுக்கு இந்த ஆஃபர் தரேன் அந்த ஆஃபர் தரேன்ட்டு ஏதாவது ஒரு ஆஃபர் கொண்டு தருவாங்க. பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான முதலீடுகள் எந்த ஒரு மாதிரி விஷயத்துலையும் நீங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம். உங்களது பணத்தை நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க நண்பர்களே. எனவே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பேராசை நீங்கள் பட வேண்டாம் நண்பர்களே. 3வதாக கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். தியானம், யோகா போன்றவற்றை செய்து நீங்கள் இறை வழிபாடுகள் போன்றவற்றை செய்து கோபத்தை கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. சின்ன கோபம் தான், 1 நிமிடம் தான் இருக்கும் அந்த கோபம், ஆனால் பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திவிடும் என்பதால் நீங்கள் இன்று தினம் முடிந்த அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். அதற்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் ஈடுபடலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கோபத்தை உங்களுக்கு குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளுங்க.
இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்கினியவரிடமிருந்து இனிமையான நல்ல பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு கிடைக்கக்கூடிய உற்சாகமான நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே காதல் வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக உற்சாகத்தை தருவதாக இன்றைய தினத்தை மாற்றித்தர உங்களுக்கு காத்திருக்குங்க. இன்றைய தினம் எந்த காரியங்கள் நீங்கள் செய்தாலும் சரி, அதில் உறுதியான ஒரு நிலைப்பாடு வேணுங்க. நாம் இதை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா எனக்கு இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, இதுதான் கரெக்டான வழி அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப உறுதியாக உங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் பேச்சுகளிலும் உங்களது வார்த்தைகளிலும் உங்கள் செயல்பாடுகளிலும் கண்டிப்பாக இருக்கணும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. உங்களது திறமைகள் இன்னைக்கு நிறைய பேர் கண்காணிப்பாங்க. ஸோ உங்கள் திறமைகளை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. யாருக்காவது நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு கொடுக்க வேண்டியது அவசியம். உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும்னா மட்டும் நான் இதை செஞ்சு தரேன்ட்டு யாருக்கு நீங்கள் வாக்குறுதிகள் தரலாம். இல்லைன்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே. ரொம்ப ரொம்ப சிந்தித்து செயல்படுங்க. யாரை நம்பியும் வாக்குறுதிகளோ ஜாமீன் கையெழுத்தோ போட வேண்டாம் நண்பர்களே. இந்த தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இன்பமான மாலை பொழுது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையிடம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சில விஷயங்களை முடிவெடுக்க முடியாமல் திணறுவீங்க. அதை நீங்கள் இன்றைய தினம் செய்யாமல் நாளை வரை தள்ளி போடுவது உங்களுக்கு நல்ல பலன்கள் தருங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். நினைச்ச காரியங்கள் கொஞ்சம் லேட்டாக கூட முடியலாம். எல்லாத்துலேயும் நீங்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்படுங்கள். இறை வழிபாடுகள் மேற்கொண்டு கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சிந்தனை மூலமாக நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். எனவே அதற்காக முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கண்ணீருடைய ராசிபலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது கண்ணீருடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி நம்ம போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் வந்து ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது புதிய வீடியோக்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்காக இப்பொழுதே நமது கண்ணுடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெறும்படி கேட்டுக்கொண்டு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கீஸ் கலர் அமைங்க. எனவே வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை நண்பர்களே. அலட்சியம் வேண்டாம். நீங்கள் முக்கியமாக இன்றைய தினம் மற்றவங்க விஷயங்களில் தலையிடாதீங்க. நீங்கள் யார் விஷயத்திலையும் தனிப்பட்ட விஷயங்களை மூக்கு நுழைக்காமல் நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் போய் தலையிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு தாங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரிய வெற்றிகள் கொஞ்சம் தாமதமாக கூட கிடைக்கலாம். இன்றைய தினம் சூழ்நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் நீங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். குழந்தைகள் வழியில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளையும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டாம். நாளைய தினம் புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். வழக்கமான பணிகளை எப்போதும் போல செய்யுங்கள். அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு அலைச்சல்கள் மூலமாக சில அனுபவங்கள் கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக அதை நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறது நல்லது நண்பர்களே. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் பணிவு கனிவு எல்லாமே வேணுங்க. இன்னைக்கு நீங்கள் யாரையும் எடுத்தெறிந்து பேசிவிட வேண்டாம். இன்றைய தினம் நகைச்சுவையான பேச்சுக்கள் கூட சில நேரம் வந்து கேலி கிண்டலாக மாறிவிட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு லிமிட்டாக பேசிக்கங்க. என்ன பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம், மற்றவங்க இதை தப்பாக எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் யோசித்து நிதானித்து பேசுறது நல்லது. இல்லைன்னா பேசாமையே இருந்துறது கூட நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் ஏதாவது வம்பு வழக்குகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகலாம். உங்களை சிந்தனைகளுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக இந்த தினம் நிதானத்துடன் செயல்படுங்கள். கண்டிப்பாக அமைதியாக இருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. கனிவாக மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.